நமஸ்காரம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சரி டாக்டர். டாக்டர், ரொம்ப நாளாகவே நமக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது நம்ம கோசாலையில் உள்ள பசுக்களை பற்றி. அந்த டவுட்ஸ்லாம் என்னென்னன்றதை நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். இப்போது நம்ம பசுக்கள் எதையுமே வந்து நம்ம கட்டி போடுறதில்ல, அவளை ரொம்ப ஃப்ரீயாக தான் வந்து நம்ம விடுறோம். ஸோ அதனால் என்ன ஆகிடுறதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிண்டு சண்டை போட்டுக்கிறா இல்லையா, அப்போ வந்து புண்ணு ஆகிடுறது அவளுக்கு. ஸோ அதனால் அதுக்கு ஏதாவது சித்த வைத்தியம் மருந்து ஏதாவது உங்களுக்கு தெரியுமா டாக்டர்? இருக்குமா, நிறைய மருந்துகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. சரி டாக்டர். சித்த மருத்துவத்தில் பார்த்தோன்னா மொத்தம் 4448 வியாதி. இந்த 4048 வியாதியில் வந்து 4000 வியாதி வந்து மனிதனுக்கு, பாக்கி 448 வியாதி வந்து மிருகங்களுக்கு. அந்த மிருகங்களுக்கு வந்து நிறையா மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து அகமருந்து புறமருந்துன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் அகமருந்து புறமருந்துன்னு பிரிக்கிறாங்க. அகமருந்து என்ன அப்படின்னு கேட்டால் உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள், நம்ம செந்தூரம், பஸ்பம், சூரணங்கள், இது மாதிரி சாப்பிட்றது வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்றத வந்து அகமருந்துன்னும் புறமருந்துன்னு சொல்கிறாங்க. புறமருந்துன்னா வெளியில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள், களிம்பு, அதுபோல் மொத்தடத்துக்கு தேவையான அந்த மருந்துகள், இது மாதிரி ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க. அப்போ இதில் இந்த புறமருந்துகளில் ஒரு முக்கியமான எதுனா களிம்பு. இந்த களிம்பு எதுனா ஈஸியாக நம்ம இன்றைக்கி கூடிய ஆயின்மெண்ட்டு பேஸ் மாதிரி அந்த பேஸ்லேருந்து அவங்க எடுத்திருப்பாங்க. நம்ம எளிமையான இன்றைக்கி ஒரு களிம்பை நம்ம பார்க்க போகிறோம். இது மாடுகளுக்கும் மிருகங்களுக்கும் மனிதர்களும் சரி யாருக்காக இருந்தாலும் ஒரு எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு களிம்பை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை இன்னும் ஒன்றுனா பார்ப்போம். நம்ம அந்த களிம்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, இந்த களிம்போட பேர் என்னென்னா மிர்தார் சிங்கி களிம்புன்னு பேர். மிர்தார் சிங்கினாக்கா இது வந்து இதுதான் அந்த மிர்தார் சிங்கி. இதையும் நம்ம தேங்காயையும் வச்சு ஒரு அருமையான களிம்பு இன்றைக்கி ஒன்று நம்ம பண்ண போகிறோம். இந்த களிம்பு இது வந்து நம்ம பசுக்களுக்கு அதிகமாக புண்களுக்கும் ரணங்களுக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. நம்முடைய சித்தர்கள் வந்து ரணங்கள் சொல்லக்குவாங்க, நம்ம வந்து புண்ணுன்னு சொல்கிறோம், அவங்க ரணங்கள் சொல்லுவாங்க. அதில் அதிகப்படியான ரணங்களையும் எளிமையான ஒரு மருந்து இந்த மருந்து, இந்த களிம்பு. இது பசுக்களுக்கு மிக மிக முக்கியமான இதை நம்ம இன்றைக்கி தயாரிக்க பார்க்குறோம். அவருடைய செய்முறையை நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரோம், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா டாக்டர்? இதோட பேர் கொஞ்சம். இது வந்து மிர்தார் சிங்கின்னு பேர். இது பேர் வந்து மிர்தார் சிங்கின்னு பேர். இது வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு மருந்து, சித்தர்கள் கண்டுபிடிச்சது. நம்ம அதாவது நம்ம இந்த பெட்டு, அதாவது நம்ம அந்த மலை அடிவாரங்களில் அது போல் இருக்கக்கூடிய இடத்துல இது கிடைக்கக்கூடிய இந்த மிர்தார் சிங்கின்னு பேர். இது தேங்காய் எண்ணெய், ரெண்டு தேங்காய் எண்ணெயும் இதையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான பசுக்களுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்தாக நம்ம தயார் பண்ண போகிறோம். அது எளிமையாக அதிகமான நமக்கு செலவு இல்லை, செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இல்லாத ஒரு மருந்து. ரெண்டாவது, பசுக்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. இதனால் பசுக்களுக்கு எந்த பக்க விளைவுகளும் எதுவும் இருக்காது. ஒரு அருமையான மருந்தை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒவ்வொரு செய்முறையாக செஞ்சுக்கிட்டே வரேன், அதை பார்த்துட்டே வாங்க. டாக்டர், இதோட தயாரிப்பு முறையை கொஞ்சம் சொன்னேன்னா நம்ம கோசேவகர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் டாக்டர். இது நம்ம அந்த மிர்தார் சிங்கியை 25 கிராம் எடுத்துக்கிறோம். இந்த 25 கிராமை எடுத்து நல்லா இந்த மாட்டரில், நம்ம இந்த கல்வன் சொல்லக்கூடிய இது மாட்டரில் நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறோம், நல்லா தூள் பண்ணிக்கிட்டு இதில் 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து தேங்காய் எண்ணெய் வந்தோடனே இதை அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா கிண்டி நல்லா பண்ணும்போது இறக்கி ஆற வச்சு பார்த்தோம்னா அப்படியே கிளம்பி மாதிரி ஒரு மேடப்பில் ஆகிடும் அது. ஓ, சூப்பர் டாக்டர். அது மாதிரி ஒன்று இப்போ செய்ய போகிறோம், நம்ம அதை பார்ப்போம். சரி. ಪಿಲ್ಲಂಗೋವಿಯ ಚೆಲುವ ಕೃಷ್ಣನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದಿರಿ ರಂಗನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದಿರಿ, ಎಲ್ಲಿ ನೋಡಿದರಲ್ಲಿ ದಾನಿಲ್ಲದಿಲ್ಲವೆಂದು ಬಳ್ಳ ಜಾನರ ಪಿಲ್ಲಂಗೋವಿಯ ಚೆಲುವ ಕೃಷ್ಣನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದಿರಿ. ನಂದಗೋಪಲ ಮಂದಿರಂಗಲ ಸಂದುಗೊಂದಿನಲಿ, ನಂದಗೋಪನ ಮಂದಿರಂಗಲ ಸಂದುಗೊಂದಿನಲಿ, ಈ ಚಲ್ದರ ಗೋಪ ಬಾಲರ ವೃಂದದಲ್ಲಿ, ಈ ಚಲ್ದದ ಗೋಪ ಬಾಲರ ವೃಂದದಲ್ಲಿ, ಸುಳ್ದರಾಗದ ಸುಳ್ದರಿಯರ ಇಲ್ದು ಮುಳ್ದಿನಲ್ಲಿ, ಈ
ಚೆಲುವ ಕೃಷ್ಣನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದಿರಿ ರಂಗನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದಿರಿ ಎಲ್ಲಿ ನೋಡಿದರಳ್ಳಿದಾನಿಲ್ಲದಿಲ್ಲವೆಲ್ದು ಬಳ್ಳಜಾನರ ಪಿಳ್ಳಂಗೋವಿಯ ಚೆಲುವ ಕೃಷ್ಣನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದಿರಿ ಏ ಚರಾಚರ ಡೋಲಗೆಯ ಚಾಂಡದ ಆಚೆ ಈಚೆಯಲಿ ಏ ಚರಾಚರ ಡೋಲಗೆಯ ಚಾಂಡದ ಆಚೆ ಈಚೆಯಲಿ ಈ ಕೇಚರೇಂದ್ರ ಸುತಡರ ತಡ ಚೌಕಪೀಠದಲ್ಲಿ ಕೇಚರೇಂದ್ರ ಸೂತನರ ತಡ ಚೌಕಪೀಠದಲ್ಲಿ ನಾಚದೆ ಮಾಧವ ಕೇಶವ ಎಂಬ ವಾಚಕಂಕಲಲ್ಲಿ ನಾಚದೆ ಮಾಧವ ಕೇಶವ ಎಂಬ ವಾಚಕಂಗಲಲ್ಲಿ ಕೀಚುಕೊಳ್ಳದ ಪುರದರ ವಿಠಲನ ಲೋಚನಾಗ್ರದಲ್ಲಿ ಕೀಚುಕೊಳ್ಳದ ಪುರದರ ವಿಠಲನ ಪಿಳ್ಳಂಗೋವಿಯ ಚೆಲುವ ಕೃಷ್ಣನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದಿರಿ ರಂಗನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದಿರಿ இப்போ நம்ம மருந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம். அப்படியே சூட் பண்ணி நம்ம ஆற வச்சு இதை நம்ம மாட்டுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து எக்ஸ்பைரிங்கிறது கிடையாது. நம்ம சித்த வைத்தியத்தில் பெரும்பாலும் எக்ஸ்பைரிங்கிறதே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து அதிகமாக நம்ம புண்ணுகள், அதாவது மாடு முட்டுறது, மற்ற அதோட சிராய்ப்புகள், அப்புறம் வந்து வேறு இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ஆகக்கூடியது, அதுபோல் மாட்டுக்கு மேலே அந்த அம்மை போடும்போது கால் கொழும்பில் வரக்கூடிய புண்கள், அதுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாம். ஓகே டாக்டர், ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பசுக்களுக்காக நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லை, எந்த செலவுமே இல்லாமல் நம்ம பசுக்களுக்கு மருந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவையும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் உங்களை ஒரு வீடியோலையும் நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். நம்ம கோசேவகர்கள் எல்லாருக்காகவும் ஒரு தகவலை தெரிவிச்சுக்கணுன்னு நான் விரும்புகிறேன். நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜஸில் நம்ம ரெகுலராக மெசேஜஸ் அனுப்பின்ருப்போம். இப்போது சில பல காரணங்களால் நம்மளால் எல்லாருக்கும் மெசேஜஸை கொண்டு போய் ஒழுங்காக சேர்க்க முடியறதில்ல. நிறையா பேருக்கு மெசேஜ் அனுப்புறதுனால அந்த ப்ராப்ளம் ஆகிடுறது. ஸோ அதனால் நாங்கள் நார்மல் மெசேஜஸும் உங்களுக்கு அனுப்புகிறோம். உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜஸ் இருக்கும் இல்லையா, அதுலேயும் நம்மளோட கோசாலை பற்றின தகவல்களை நம்ம அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த சேனல்லையும் நீங்கள் எல்லோரும் அவசியம் சேர்ந்துடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம யூடியூப் வீடியோஸையும் எல்லோரும் பார்க்கணும், தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஃபீட்பேக்ஸை அவசியம் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் இந்த தடவை உங்கள்கிட்ட பேசினதில். தேங்க்யூ ஸோ மச். ராதே கிருஷ்ணா.